அடிக்கிற வெயிலுக்கு இட்லி தோசையை பார்த்தாலே கடுப்பாகும். இதை விட என்னென்னா மாவு ஆட்டுறது அதை விட பெரிய கடுப்பாகும். ஏன்னா ஆட்டுற மாவை நம்ம புளிக்காமல் வைக்கணும். அதுதான் இதில் பெரிய ஒரு வேலையே. எப்படி மாவாட்டி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அது வந்து புளிக்க தான் செய்யும். நான் ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவை வந்து ஆட்டினவுடனே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். உப்பை போட்டு கரைச்சதுமே தூக்கி வச்சுருவேன். அது மறுநாள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக புளிக்கவே செய்யாது. ஆட்டி எப்படி வச்சோமோ அப்படியே தான் இருக்கும். சரி, நம்ம புளிக்கலையே, நம்ம இந்த வட்டம் வந்து புளிச்சதுக்கப்புறம் தூக்கி உள்ளே வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் மாவை ஆட்டி நான் உள்ளே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா அது இதை காட்டிலும் கூட கொஞ்சம் ரொம்ப புளிச்சிரும் மாவு. இந்த வெயில் நேரத்தில் இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். மாவை புளிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வேலையாக இருக்கும். புளிக்காமல் தூக்கி வச்சாலும் நல்லா இருக்காது, புளிச்சு தூக்கி வச்சாலும் சாப்பிட முடியாது. என்ன தான் செய்கிறதுன்னே தெரியலை. இது வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று ஆட்டின மாவு. சரி, நைட்டுக்கு வந்து இட்லி செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு சாப்பாடு மிச்சமாயிட்டதுனால அதை வச்சு எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். சரி, இந்த மாவை நீ காலையில் யூஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சாச்சு. இதுக்கு ஒரு சட்னி அரைக்க போகிறோம். என்ன சட்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு, பட்டை வத்தை. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சட்னிக்கு என்ன தேவையோ வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக தேங்காய், இது எல்லாத்தையுமே நான் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு ஆற விட்டுட்டு அரைச்சோம்னா சட்னி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த இட்லி, தோசை, அதே மாதிரி வெண்பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும். இட்லி தோசையை காட்டிலும் வெண்பொங்கலுக்கு தான் அந்த சட்னி வந்து ரொம்பவே எடுப்பாக இருக்கும். கொஞ்சம் பெரிய குடும்பங்கள் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சட்னி வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சட்னி. நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ரேஷன் அரிசியில் தான் இட்லி, தோசை எல்லாமே நான் போடுவேன். ரேஷன் அரிசியிலையும் கொஞ்சம் அரிசி ரொம்ப சுமாராக இருக்குது அப்படின்னா தான் 2 அரிசியும் கலந்து போவேன். வீட்டில் இருக்க சாப்பாட்டு அரிசியும் ரேஷன் அரிசியும் 2யுமே கலந்து இட்லிக்கு போடுவேன். மற்றபடி பார்த்திங்கன்னா முழுக்க நான் வந்து ரேஷன் அரிசியில் தான் வந்து இட்லி வந்து போடுறது. நல்லா வந்து நம்ம கழுவிடணும். 4-5 தண்ணி ஊற்றி கழுவிட்டு உளுந்து மட்டும் நம்ம கூட கொஞ்சம் சேர்த்து நம்ம இட்லியோ தோசைக்கோ நம்ம போட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்ல அரிசியை காட்டிலும் நம்ம ரேஷன் அரிசியில் போடுறது வந்து இட்லி தோசை ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சில பேர் வந்து 2 அரிசி கலந்து போட்டேன், 3 அரிசி கலந்து போட்டேன்டுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய மாட்டேன். ஒரே அரிசி தான், ரேஷன் அரிசி தான். உளுந்து மட்டும் கூட மட்டும் சேர்த்து போட்டுக்கிடுவேன். மற்றபடி பார்த்திங்கன்னா கழுவுறப்ப நம்ம நல்லா கழுவிட்டோம்னா அந்த வாடை எதுவுமே இருக்காது. ரொம்ப நல்லாவும் இருக்கும். எனக்கு அதே போட்டு பழக்கமாயிருச்சு. அதனால் நான் வெளியெல்லாம் அரிசியெல்லாம் வாங்கி போடுறது கிடையாது. இதையே தான் யூஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.